பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்த மரபணு சோதனை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜாய் கிறிசில்டா மற்றும் மாதம்பட்டி தரப்புல மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மரபணு பரிசோதனை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து தற்போது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேஷ். நீங்க திருமணம் செய்தி ஏமாற்றி விட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சமூக வலைதளங்கள்ல புகார் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் அந்த சமூக வலைதளங்கள்ல பதிவிட்ட அந்த பதிவுகள்ல மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் அவர் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தரப்புல உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசில்டாவுக்கு இடையில மத்தியஸ்தம் செய்ய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷை நியமித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கு விசாரணையின் போது தன்னுடைய குழந்தையின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்று நிரூபிப்பதற்கு அவருக்கு மரபணு சோதனை நடத்தப்பட வேண்டும் என்று ஜாய் கிறிசில்டா தரப்பிலும் ரங்கராஜ் மரபணு சோதனைக்கு தயார் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இது சம்பந்தமாக மனுவாக தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜாய் கிறிசில்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தடயவியல் துறையையும் அதனுடைய ஆய்வகத்தையும் தொடர்பு கொண்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வழக்கறிஞர் ஆணையரையும் நீதிபதி நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மரபணு பரிசோதனைக்கு பிறகு அதனுடைய அறிக்கையை பெற்று அதனை மத்தியஸ்தரிடம் சமர்ப்பிக்கும்படி வழக்கறிஞர் ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.